மாந்தியை பெருசா தமிழ்நாட்டுல இது பண்றது கேரளா ஸ்டைல தான். கேரளா சைடு அங்கதான் வந்து மாந்தியை வச்சு பலன் சொல்லுவாங்க. நம்ம சைடுல வந்து அது ஏதோ கட்டத்துல ஒரு எழுத்து மாந்து போட்டிருக்கு அப்படின்ட்டு போயிடுவாங்க. அது ஏன் அப்படின்னா மாந்தி ஏன் சொல்ல மாட்டாங்க அப்படின்னா, இங்க யார் மாந்தியை பத்தி பேசினாலும் மாந்தி அவங்கள அடிக்கும். மாந்திய மனசுக்குள்ள வச்சுட்டு தான் ஜோசியம் சொல்லுவாங்க. பெரும்பாலுமான ஜோசியர்களுக்கு வந்து 2 நாள் ஆகும், 3 நாள் ஆகும், ஏன் 1 வாரம் கூட ஆகும் திரும்ப அவங்க ஜோசியத்தை சொல்ல. அவங்க கிளென்ஸ் பண்ணணும். அவங்கள ரொம்ப சாதாரண பரிகாரங்களாக தான் இருக்கும். ஒரு சிலருக்குலாம் மாந்தி உட்கார்ந்துச்சுன்னா, துலாத்துல பெண்கள் பிறக்கிறாங்க ஒரு வீட்டில் அப்படின்னா அவங்களுடைய அப்பாவோ தாத்தாவோ பாட்டியோ இல்லை 3-5 தலைமுறைக்கு முன்னாடி இருந்த குலதெய்வத்தை தப்பாக கும்பிட்டுட்டு வந்திருப்பாங்க. அப்புறம் யாராவது வந்து எங்கே எனக்கு இந்த ஆவியை கண்டுபிடிச்சி கொடுங்கன்னா என்னால் கண்டெல்லாம் பிடிச்சி கொடுக்க முடியாது. அது ஒரு உணர்தல், அது ஒரு காற்று மாதிரி வந்துட்டு போகிற ஒரு விஷயம்தான். இன்னும் பல கதவுகளை நம்ம வச்சுருப்போம். இந்த வழியாக நான் போயிடுறேன், இந்த வழியாக நான் போயிடுறேன், இந்த வழியாக போகாமல் கூட்டிகிட்டு வந்தால் இது வரைக்கும் ஆயுள் இருக்கும், இந்த வழியாகவும் போகாமல் இருந்தால் இன்னும் ஆயுள் கூடும், இதோட போனால் இதோட போயிடுவோம். இந்த 6, 8, 12 சுக்கிரன் இருக்கிறவங்களுக்கு சுக்கிர தசை வரும்போது நிறைய கஷ்டங்களை மட்டும்தான் கொடுக்குங்கிற மாதிரி. இல்ல, அது மற்ற கட்டங்களையும் வச்சுதான் அதை நம்ம சொல்லணும். சுக்கிரன் யாரை பாக்குறாரு, யாரை பார்க்கல, நீசம் அடைஞ்சிருக்கிறாரா, உச்சத்துல இருக்கிறாரா. சில பேத்துக்கு பாத்தீங்கன்னா கஜகேஸ்வரி யோகமே இருக்கும், ஆனா அவங்களுக்கு வேலை செய்யாது. சுக்கிரனும் நல்லா தான் இருப்பாரு. வேற என்ன தடுக்குதுங்கிறத பார்க்கணும். மாந்தி தடுத்துட்டு இருக்கும், மாந்திய விட்டுருவாங்க. சில பேர் மாந்திய சொல்ல மாட்டாங்க. மாந்தியை பெருசா தமிழ்நாட்டுல இது பண்றது கேரளா ஸ்டைல தான். கேரளா சைடு அங்கதான் வந்து மாந்தியை வச்சு பலன் சொல்லுவாங்க. நம்ம சைடுல வந்து அது ஏதோ கட்டத்துல ஒரு எழுத்து மாந்து போட்டிருக்கு அப்படின்ட்டு போயிடுவாங்க. அது ஏன் அப்படின்னா மாந்தி ஏன் சொல்ல மாட்டாங்க அப்படின்னா, இங்க யார் மாந்திய பத்தி பேசினாலும் மாந்தி அவங்கள அடிக்கும். மாந்திய மனசுக்குள்ள வச்சுட்டு தான் ஜோசியம் சொல்லுவாங்க. இந்த இடத்துல இந்த மாந்தி இங்க இருந்து, அதாவது ஒரு படமே எடுத்துக்கோங்க, ஒரு வில்லனே வராரு அப்படின்னா அந்த ஹீரோ வந்து இந்த வில்லன் இப்படி இருக்கிறாருன்னா அங்கே வில்லன் இருக்கிறான்னு அந்த இடத்துல சொல்ல முடியாத பட்சத்தில் அவர் ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்கு என்னென்ன வழியோ அதை தான் செய்வார். அதை இருக்கிறாங்க நீங்கள் திரும்பி பார்க்காதீங்கன்னு சொன்னால் தான் திரும்பியே பார்ப்போம் நம்ம. அப்போ அவங்க நம்மளை அட்டாக் பண்ணிடுவாங்க. அப்போ இவங்களை திரும்பி பார்க்கவும் வைக்கக்கூடாது, இவங்களை ப்ரொடெக்டும் பண்ணுறோனுங்கிறப்போ அதுக்கு தகுந்த மாதிரி சில வேலைகள் மற்ற கிரகங்கள் செய்யும். அதுவும் இந்த ஜோசியர் செய்வாங்க. ஏன்னா இந்த ஜோசியரே மாந்தியை அப்பட்டமாக சொல்லிட்டாங்க அப்படின்னா பெரும்பாலுமான ஜோசியர்களுக்கு வந்து 2 நாள் ஆகும், 3 நாள் ஆகும், ஏன் 1 வாரம் கூட ஆகும் திரும்ப அவங்க ஜோசியத்தை சொல்ல. அவங்க கிளென்ஸ் பண்ணணும். அவங்கள ரொம்ப சாதாரண பரிகாரங்களாக தான் இருக்கும். ஒரு சிலருக்குலாம் மாந்தி உட்கார்ந்துச்சுன்னா உட்கார்ந்ததுதான் அவங்களுடைய ஜாதகம். எவ்வளவு லக்னத்துல மாந்தி இருந்தா லக்னம் இல்ல, அது எங்க வேணாலும் போய் உட்காரும். 12 கட்டத்துல அது நம்மளுடைய விதி. சில சமயம் அவங்க நம்மளுக்கு முன்னோர்களாக இருந்து வழி நடத்துகிறவங்களா இருப்பாங்க. சில சமயம் அது வந்து உங்களுடைய ஆப்போனண்ட்டாக இருந்து ஆக்ரோஷமாக இருந்து நீங்கள் சில பாவங்கள் பண்ணதுனால வந்து உட்காந்து உங்களுக்கு எதுவுமே நடக்க விடாமல் பண்ணி அது உணர்த்தருக்கு வந்து கேது திசையில் கூட்டிகிட்டு போய் உங்களை ஆன்மீகத்துக்கு கூட்டி போய் விடுறவங்களாவும் இருப்பாங்க. பொதுவாக கேதுங்கிறது ஞானக்காரகன். அப்போ வரும்போது ஆன்மீகத்தை தேடி ஓடுவோம். நிறைய பேர் சாமியார்கள்லாம் கூட ஆயிடுவாங்க அந்த டயத்தில். எனக்கு மாந்தி கூட்டிகிட்டு போவாங்க. ஓகே, ஸோ கேது திசையில் மாந்தி தான் கூட்டிகிட்டு போகிறது இல்லை, மாந்தி பெரும்பாலும் கேதுக்கு கூட்டிகிட்டு போயிடுவாங்க. இப்படி போகிறப்ப தப்பிச்சிடுவாங்க. அதுதான் அந்த ஆன்மீக பாதையில் போகிறவங்கள வந்து மாந்தி பெருசாக எதுவும் பண்ணாது அப்படின்னு சொல்கிறதுக்கு ரீசன் அதுதான். டிட்டாச்மெண்ட். நம்ம எல்லாத்துலேயும் முற்றும் திறந்து போகிறப்போ, ஏன்னா அதுதான் அது எதிர்பார்க்குது இல்லையா. அப்போ அந்த சுக்கிரன் மாந்தி இவங்களுக்கெல்லாம் ஒரு கனெக்ஷன் உண்டு. அப்போ அதுலயும் ஒரு ஆர்கியூமெண்ட்ஸ் வரும். எங்கிருந்து மாந்தி வந்தார், எங்கிருந்து சுக்கிரன் கெட்டா கெட்டது தானே அப்படிங்கன்னா, சுக்கிரன் மட்டும் கெட்டா கெட்டதுன்னு இல்ல, மத்தவங்களும் இருக்காங்க இல்லையா. கண்டிப்பா. நம்ம இப்ப வந்து பொதுவா 6, 8, 12ங்கிற ஸ்தானத்தை பத்தி மட்டும்தான் பேசுவோம். அது எந்த கிரகமா இருந்தாலும் அந்த இடத்துக்கு வரும்போது அது மறைவு ஸ்தானம், அது பலன் கொடுக்காது அப்படின்னு சொல்றாங்க. அதே மாதிரி 6, 8, 12ல வந்து ஒரு அந்த நீங்க சொல்லக்கூடிய அந்த சுக்கிரன் வந்துருச்சு அப்படின்னாலே அது மோட்சஸ்தானம், மறுபிறவி இல்லை அப்படிங்கிற மாதிரியே சொல்றாங்க. இதை பத்தின உங்களோட கருத்து? மறுபிறவி பெரும்பாலும் 12ஆம் ஸ்தானம் சொல்லும் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த அயன சயன போகத்துக்கு சொல்லுவாங்க. என்னோட ரிசர்ச் படி நான் சொல்ற ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, பெண் குழந்தை இருக்கவங்களுக்கு மறுஜென்மம் கிடையாது, குழந்தையே இல்லாதவங்களுக்கும் மறுஜென்மம் கிடையாது. அதாவது இந்த இடத்துல ஒரு உங்களை நான் வந்து நிறுத்தக்கூடிய ஒரு சிச்சுவேஷன்னா, பெண் அப்படிங்கிறது தலைமுறையை வளர்க்கக்கூடியவள். அவ இருந்தா நிச்சயமா அடுத்த ஜென்மம் இருக்குங்கிற மாதிரி தானே. அடுத்த ஜென்மம்னா அவங்க இன்னொரு தலைமுறையை வளர்க்க போவாங்க. ஓகே. அதாவது தாய் தந்தைக்கு மோட்சத்தை கொடுக்கக்கூடியவள் தான் பெண்.
நிம்மதியை கொடுக்கக்கூடியவ தான் பெண் அப்படிங்கிறது ஒண்ணு உண்டு. அப்போ ஆண் வாரிசு வேணும் அப்படின்னு நினைக்கிறாங்க இல்லையா, அப்போ அது என்ன அப்படின்னா கண்டினியூட்டி, அதுதான் ஒரு கண்டினியூட்டி. ஆனா அதுக்கான ரிச்சுவல்ஸ் கரெக்டாலாம் பண்ணி இவங்களை ஆத்மா சாந்தி அடைனா சில வருடங்கள் கழித்து தான் அவங்க மோட்சத்துக்கு போய் சேர முடியும். அதுக்காக ஆண் குழந்தைகள் பெற்றவங்க எல்லாம் மோட்சத்துக்கே போக மாட்டாங்களா அப்படின்னு ஒரு கேள்வி எழுப்பப்படும். இருக்கும், உங்களுடைய பயணம் கொஞ்சம் மெதுவா இருக்கும், நம்மளுக்கு புரியும். ஏன்னா நமக்கு குழந்தை இல்லாதவர்களுக்கு யார் சடங்கு செய்வாங்கன்னு ஒன்று இருக்குது. அப்போ அந்த அந்த மாந்தியே செஞ்சு அந்த மோட்சம் கொடுத்து அந்த பிறவி உங்களுக்கு முடிஞ்சது அந்த கர்மா. ஏன்னா அந்த குழந்தை இல்லாத சமயத்துல அவங்க அந்த துயரத்தை எல்லாம் அந்த வாழ்நாள்லயே அவங்க பட்டிருப்பாங்க. கண்டிப்பாக வாழ்நாள்லயே பட்டு அதுக்கான தேடல், அதுக்கான ஒரு ஆறுதல் தான் அவங்களுக்கு உனக்கு பிறவி கிடையாது போதும். இன்னொன்னு, துலாம் லக்னத்துல துலாத்துல பெண்கள் பிறக்கிறாங்க ஒரு வீட்டுல அப்படின்னா அவங்களுடைய அப்பாவோ தாத்தாவோ பாட்டியோ இல்ல 3-5 தலைமுறைக்கு முன்னாடி இருந்த குலதெய்வத்தை தப்பா கும்பிட்டுட்டு வந்திருப்பாங்க. அப்போ இந்த துலாம் லக்னத்துல பிறந்தவங்க பெரும்பாலும் இவங்களுடைய பிறப்பு எப்படி இருக்கும்? பெண்களை பத்தி சொல்றீங்க? பெண்கள். இது கொஞ்சம் கொஞ்சம் ஆண்களுக்கு பொருந்தும். இதே அது பெண்ணுங்கிறப்போ இன்னும் வலுவா சொல்லப்படுது. பொதுவாகவே துலாம் லக்னத்துல ஒரு குடும்பத்துல ஒருத்தங்க பிறக்கிறாங்க, அதுக்கு மேல ஒருத்தங்க ரிஷபத்துலயும் இருக்கிறாங்க, அவங்க தந்தையோ இல்ல அப்பாவோ தாத்தாவோ இந்த மாதிரி யாராவது ரிஷபத்துல இருக்காங்க, ரிஷபத்தோடதும் துலாத்தோடதும் ஒரு கனெக்டிவிட்டி இருக்கு அப்படின்னா அவங்க குலதெய்வத்தை தப்பா கும்பிட்டுட்டு இருப்பாங்க, இல்ல ஒழுங்கா வழிபட்டு இருக்க மாட்டாங்க, இல்ல 2 குலதெய்வம் வச்சுட்டு இருப்பாங்க, இதுவா அதுவாங்கிற கன்ஃபியூஷன்ல இருப்பாங்க, எல்லை தெய்வத்தையும் தன்னோட குலதெய்வத்தையுமே கன்ஃபியூஸ் பண்ணியிருப்பாங்க. அப்போ அது உணர்த்தருக்கு தான் இந்த பெண் மூலியமா அது சொல்லும். ஏன் பெண் மூலியமா சொல்லணும்னா பெண் கஷ்டப்படுவாங்க, இந்த பெண் ஏன் இவ்வளோ கஷ்டப்படுறாங்கன்னு ஒரு தேடலுக்கு போறாங்க இல்லையா, அப்பதான் அந்த குலதெய்வத்தை வழிபாடு பண்ணுங்க, சரியா பண்ணுங்க, அது ஒரு பெண் தெய்வமா இருக்கும்னு சொல்லுவாங்க. கரெக்ட், நிறைய பேர் சொல்றாங்க அது ஒரு பெண் தெய்வமா தான் இருக்கும். அப்போ இந்த சந்ததியோட இந்த குலதெய்வத்தை நாங்க கண்டுபிடிச்சிட்டோம், மொத்த குடும்பமும் சேர்ந்து மன்னிப்பு கேட்கறதோட அந்த குலம் முடிஞ்சிடும். ஓகே, அடுத்ததுன்றது கிடையாது. அந்த குலத்துக்கே இதுதான் குலதெய்வம்ட்டு அந்த துலாம் காட்டி கொடுக்கக்கூடிய அமைப்பு ஒரு மகரமோ ஒரு மகரத்துல இருக்கவங்க அவிட்டமோ இல்ல கும்பத்துல இருக்கவங்க மூலியமாவோ தெரிய வரும். அந்த குடும்பத்துல இருக்கவங்க மூலியமா அதை தெரிஞ்சு இன்னொருத்தவங்க அதை கண்டுபிடிச்சு இது ஒரு செயின், எல்லாருமே இன்டர் கனெக்டட். இப்படி ஒருத்தவங்க கண்டுபிடிச்சு ஒன்று சொல்லி அந்த அந்த விஷயம் அந்த அந்த பரம்பரைக்கே விமோச்சனத்தை கொடுக்கும். அருமையா சொல்லியிருக்கீங்க. ஏன்னா குலதெய்வத்தை பத்தி நிறைய பேர் பேசுறாங்க, இந்த குலதெய்வத்துக்கு போங்க, இதுதான் உங்க குலதெய்வம், கண்டுபிடிச்சு தரோன்னு இப்படி நிறைய விஷயங்களை சொல்றாங்க. அறிகுறிகள், சிம்டம்ஸ், ஏன்னா ஃபீவர் வந்துடுச்சுன்னு தெரியும், ஆனா வரத்துக்கு முன்னாடி இதெல்லாம் சிம்டம்ஸ் இருந்தா இது வரும் அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயத்த நீங்க சொல்லியிருக்கீங்க. ஸோ சிம்டம்ஸ் இருக்கும்போதே அதற்கான மெடிசன் சாப்பிட்டுட்டோம்னா பெருசா ஃபீவர்ல போய் கஷ்டப்பட மாட்டோம். ஆமா. சோ இந்த துலா லக்னம் இது ராசிக்கும் பொருந்தும். துலா லக்னம் துலா ராசி பெண்கள் இதை பார்த்துட்டு ரிஷபத்துக்கும் பொருந்தும். ரிஷப லக்னத்துல இருந்துட்டாங்கனாலே குலதெய்வம் தவறான குலதெய்வம். அது உணர்த்துறதுக்கு தான் அவங்களுக்கு, அவங்க உணர்ந்துட்டாங்கன்னா துலாத்துல பிறக்க மாட்டாங்க. ஓகே. இந்த ஒரு பதிவும் பாத்தீங்கன்னா சுவாரஸ்யமா இருந்தது. அதே மாதிரி உங்களுக்குள்ள இருக்கிற அந்த ஒரு எனர்ஜி, எந்த மாதிரி விஷன்ஸ் உங்களுக்கு கிடைக்குதுன்னு பார்க்குறவங்களுக்கு நிச்சயமா இது ஒரு வேடிக்கையாவோ இதுவாவோ இருந்தாலும் உண்மைங்கிறத நம்ம யாருமே மறுக்க முடியாது. ஏன்னா அவங்களுக்கான அனுபவம் வரும்போது தான் நம்ம அந்த உண்மையை இன்னொன்று நான் இதில் சொல்லிக்க விரும்புகிறேன். யாராவது எங்கே எனக்கு இந்த ஆவியை கண்டுபிடிச்சி கொடுங்கன்னா என்னால் கண்டெல்லாம் பிடிச்சி கொடுக்க முடியாது. அது ஒரு உணர்தல், அது ஒரு காற்று மாதிரி வந்துட்டு போகிற ஒரு விஷயம் தான். இன்னும் எப்போ வரும்னு கூட எனக்கு தெரியாது. அது பஸ் ஸ்டாப்பா, அது வருமா வராதா எதுவுமே தெரியாது. தானாக வருது, தானாக போகுது. அப்போ எல்லாத்துக்குமே இந்த அனுபவங்கள் இருக்கும், சொல்ல தெரியாம இருப்பாங்க. நிஜமாலுமே வந்தது அவங்க உணர்ந்தாங்க அப்படின்னா நோட் பண்ணி வைங்க, அதை ஃபாலோ பண்ணுங்க. நமக்கே வீட்டுல இருக்கும்போது யாரோ சைட்ல கிராஸ் ஆன மாதிரி ஃபீல் இருக்கும், ஏதோ யாரோ பக்கத்துல நிக்கிற மாதிரியான ஃபீல்லாம் நிறைய பேருக்கு வரும். ஹியூமன் பீயிங் எல்லாருக்குமே. நம்ம என்ன நினைப்போம், சரியா தூங்கல, டயர்டா இருக்கும், ஆனால் நமக்கு அப்படி ஒரு ஃபீல் வருது. அதே பேர் சொல்ல மாட்டாங்க, இதை போய் வெளில சொன்னா நம்மள பைத்தியம் நினைச்சிருவாங்க அப்படின்னு. ஆனா அந்த இன்ட்யூஷன்ன்றது இல்ல, இது நாம மட்டும் இல்ல. இப்ப நம்மளே நிக்கிறோம், இப்ப நம்மளே தான் அதுக்கு உதாரணம். நம்மளை சுத்தி பாக்டீரியாஸ் அவ்வளவு நம்மளை புஷ் பண்ணிட்டு இருக்கு, தள்ளிட்டு இருக்கு. ஒரு பாக்டீரியாவை பார்க்க முடியுதா? பார்க்க முடியும். நம்மளுடைய உயிர் தான் 21 கிராம் தான் உயிரோட வெயிட். ஒரு மனிதன் இறக்குறான் அப்படின்னா 21 கிராம் கொஞ்சம் குறைஞ்சு அப்புறம் தான் அந்த சவத்தோடைய வெயிட் கூடும் அப்படிங்கிறது ஒரு கண்டுபிடிப்பு இருக்கு. அப்போ இந்த 21 கிராம் தான் இவ்வளவு பாக்டீரியாவையும் தடுத்து நிறுத்திட்டு இருக்கு நம்ம உடம்புல.
நம்மளை புஷ் பண்ணிட்டு இருக்கிறது. அப்போ அது இல்லைன்னு ஆயிடுமா? இது நம்ம உணரவும் இல்லை, பட் நம்ம தெரிஞ்சுக்கிறோம். அப்போ அது இல்லைன்னு ஆகாது. எனக்கு தெரிஞ்சது மட்டும்தான் நான் நம்புவேன் அப்படின்னா கட்டுறது கையளவு கூட நம்ம கிடையாது. உலகத்துல அவ்வளோ விஷயங்கள் இருக்கு. மனசையும் கண்ணையும் ஆழ்மனதையும் திறந்து வச்சாதான் இந்த பிரபஞ்சத்துக்கு கூட நம்ம கனெக்ட் ஆக முடியும். கண்டிப்பா கண்டிப்பாக. இறுதியா ஒரே ஒரு கேள்வி, இயற்கையான மரணம் எய்துறவங்களுக்கும் செயற்கையான்னு நான் சொன்னேன்னா இந்த மாதிரி ஹார்ட் அட்டாக், ஆக்சிடென்ட்ஸ், இல்ல தற்கொலை செஞ்சுக்கிறாங்க அப்படின்னா இதற்கும் உங்களோட ரிசர்ச் என்ன பதில் சொல்லுது? இதற்கும் ஏதாவது அவங்களுடைய முற்பிறவியா, கர்மாவா, இல்லாட்டி ஏதானும் ராசியை கனெக்ட் பண்றீங்களா? என்ன மாதிரி நீங்க பாக்குறீங்க? இது ஒரு 10 எபிசோடா போயிரும் நான் இதை சொன்னா. இல்ல நம்ம இது ஒரு ஸ்டார்டிங்கா வச்சுக்கலாம். அடுத்த ஒரு பதிவுகள்ல நம்ம இதை பத்தி கண்டிப்பா விரிவா பேசுவோம். இதை பத்தி நான் டீப் ரிசர்ச் பண்ணினேன். ஏன்னா நிறைய பேருடைய ஜாதகங்கள், இப்ப இந்த முதல் ஒருத்தர் இறந்ததை நான் தெரிஞ்சேன்னு சொன்னேன் இல்லையா, அவர் நாடி ஜோசியம் பார்த்துட்டு வந்ததுல அவரோட நாடி ஜோசியம்லாம் என்கிட்ட சொன்னாங்க 82 வயசு வரைக்கும் இருப்பாருன்னு சொன்னாங்களே, 38 வயசுலயே இறந்துட்டாரே அப்படிங்கிறப்ப இது என்ன ஏன் அப்படிங்கிறப்ப நம்ம வாழ்க்கையில் கண்டங்கள் வரும். இந்த கண்டத்தை தாண்டிட்டா நம்ம நல்லா இருப்போம் அப்படின்னு ஒன்று இருக்கு இல்லையா, அது என்ன அப்படின்னா நமக்கான வாசலை நம்மளே தேர்ந்தெடுத்துட்டு வந்திருப்போம். இப்படிதான் இந்த உலகத்துல நான் சில விஷயங்கள் கத்துக்க வந்திருக்கேன் அப்படின்னா என்னால் அதை ஃபாலோ பண்ண முடியல, எனக்கு அது வேண்டாம்னா பல கதவுகளை நம்ம வச்சிருப்போம். இந்த வழியா நான் போயிடுறேன், இந்த வழியா நான் போயிடுறேன், இந்த வழியா போகாம கூட்டிட்டு வந்தா இது வரைக்கும் ஆயுள் இருக்கும், இந்த வழியாவும் போகாம இருந்தா இன்னும் ஆயுள் கூடும், இதோட போனா இதோட போயிடுவோம். ஸோ பல வாசல்களை நம்ம தான் விதிச்சுக்கிட்டு வரும். அது ஒரு வாசல், பெரிய கதை அது. நிச்சயமா நிச்சயமா. ஏன்னா சில பேர் சொல்லுவாங்க நீர்னால தான் உங்களுடைய முடிவு, நெருப்புனால தான், நிலம்னால தான், காற்றுனால தான் இந்த மாதிரி சம்பவங்கள் நடக்கும் அப்படின்னு. இதை பத்தி அடுத்தடுத்த பதிவுகள் நம்ம சுவாரஸ்யமா நிச்சயமா நேயர்களுக்காக பேசுவோம். எங்களுடைய அழைப்பை ஏற்று எங்களோட ஸ்டுடியோக்கு உங்களுடைய ரிசர்ச் எங்களுக்கு ஷேர் பண்ணதுக்கு நன்றி.